இடஒதுக்கீடு தருவதாக கூறி அதிமுகவும் திமுகவும் ஏமாற்றிவிட்டார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி விக்கிரவாண்டியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விசிக வேட்பாளர் ரவிக்குமார் தொகுதிக்கு எதுவும் செய்யாமல் மீண்டும் வாக்கு கேட்டு வருகிறார் என கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம் ஆட்டம் எல்லாம் இந்த தேர்தலோடு முடிந்துவிடும் என்று கூறிய அன்புமணி, 2019ஆம் ஆண்டில் பாமக இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு சென்றிருப்பார் என்று தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்தனமாக உள்ளார் என்று அவர் விமர்சித்துள்ளார். திமுகவில் விசிகாவுக்கு பொது தொகுதி கொடுக்காதது ஏன் என்று அன்புமணி கேள்வி எழுப்பினார். மக்களை மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக்கும் அதிமுகவும் திமுகவும் வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார்கள். ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தார்கள், ரவிக்குமார். விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த அவர் யாராவது பாத்தீங்களா? அவர் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காரு அந்த பகுதிக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அவருக்கு. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விழுப்புரம் இன்னைக்கு அதே நிலையில் தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன துரும்பு, ஒரு முன்னேற்றம். மீண்டும் அவர் போட்டியிடுகின்றார். என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த இரு கட்சிகளும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். பழி சொல்வது திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, இரு கட்சிகளும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள்.